நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமையினை எல்லா உயரும் துறை எடுத்து தேசம் உயதிரு தொண்ட தொகைமுன் வணித்த திருவாலன் வாசமலர்மென் கழல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம் தூக்கு சீர் திருத்தொண்ட தொகை விரை வாக்கினால் சொல்ல வல்ல பிரான் எங்கள் பாக்கிய பயனாம் பதிக்குன்றைவாள் செக்கிழாரடி சென்னியிருத்துவாம் கைலாய பரம்பரையில் சிவஞான போதநெறி காட்டும் வெண்ணை பயில்வாய்மை மிகண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திராவடுதுறைவாள் குருநவச்சிவாய தேவன் செயலாதி மரபுடையோன் திருமரபு நீடோடி தழைகமாதோ. எல்லாம் வல்ல பெருமான் அருந்தரும் பன்னார் மொழியமடனோர் திரு நனாவுடையாருடைய திருவடிகளை வணங்கி எம்பெருமக்கள் நாயன்மாருடைய பொன்னார் திருவடி தாமர்களை மனமொழி வைகளை வணங்கி உரையாசிரி சிவக்கணியாவுடைய திருவடிகளை நீல நினைந்து அடியனுடைய ஞானாசிரி பெருந்தகையாருடைய திருவடி தாமர்களை மனமொழி வைகளை வணங்கி திருவாடுதுறை ஆதீன குருமகா சன்னிதானங்களுடைய பொன்னார் திருவடி தாமர்களை மனம் மொழி வைகளை வணங்கி அமைகின்றேன். அன்பார்ந்த சிவனை செல்வர்களே, இன்று புரட்டாசி மாதம் உத்திராட நட்சத்திரம், எம்பெருமான் ஏனாதி நாத நாயனார் குருபூசை திருநாள். எம்பெருமான் ஏனாதி நாத நாயனாருடைய திருவருள் சரிதத்தை எம்பெருமான் சேக்கிழார் பெருமான் 42 திருப்பாடல்களிலே பாடி அருளியிருக்கிறார். ஏனாதிநாத நாயனார் சோழ நாட்டிலே எய்ஞனூர் என்று சொல்லக்கூடிய ஒரு பதியிலே அவதரித்த ஒரு பெருமகனார். ஈழகுலச் சான்றோர் என்று சொல்லி புராணத்தில் நமக்கு அருளி இருக்கிறார்கள். அதே போல் நம்முடைய அடியார் வழிபாட்டிலே, அதாவது வேடத்தை கண்டு வழிபாடு செய்வதிலே மிகச்சிறந்த ஒரு நாயனாராக போற்றி வழிபாடு செய்யக்கூடியவர் நம்முடைய ஏனாதிநாத நாயனார். திருவேடத்தை கண்ட பொழுது இறைவனை வழிபாடு செய்வது போலவே எவரேனும் தாமாக விளையாடத்திட்ட திருநீரும் சாதனமும் கண்டால் உள்கி அவர் தேவர் இரவர் தேவர் என்று சொல்லி இரண்டாட்டாதொழிந்தங்கு ஈசன் திறமே வேணி கவராதையை தொழுமடியார் நெஞ்சினுள்ளே கன்றாப்பூர் நெடுதறியை காணலாம் என்று சொல்லி அப்பர் சாமியினுடைய தாண்டகத்தினுக்கு திருவாக்குகள் இணங்க அந்த வேடத்தை கண்ட பொழுது தன்னுடைய உயிரினும் மேலாக வேடத்தை போற்றி மகிழ்ந்த ஒரு பெருமையுடையவர் நம்முடைய ஏனாதிநாத நாயனார். அவரை பற்றி நமக்கு திருத்தொண்ட தொகை ஆசிரியர் நம்பிகள் அருளுகின்ற பொழுது ஏனாதி நாதன் தன் அடியார்க்கும் அடியேன் என்று சொல்லி போற்றுகின்றார். அதாவது ஏனாதிநாதர் என்ற பெயருடைய நாயனாருக்கும் அடியவர்க்கும் அவருடைய அடியவர்க்கும் நான் அடியேன் ஆவேன் என்று சொல்லி தொகையாசிரியர் அருளுகின்றார். வகை நூல் ஆசிரியர் நம்பியாண்டார் நம்பிகள் நமக்கு அருளுகின்ற பொழுது பத்தனை ஏனாதிநாதனை பார்நீள் எயில் எயினை தன்னுள் அத்தனை தன்னோடு அமர்மலைந்தான் நெற்றி நீரு கண்டு கைத்தனிவாள் வீடு ஒளிந்தவன் கண்டிப்ப நின்றருளும் நித்தனை ஈழக்குளதேவன் என்பரில் நீ நிலத்தே. திருத்தொண்டர் திரு அந்தாதி ஆசிரியர் சொல்றார், பத்தரும் அடியாரும் ஏனாதிநாதர் என்ற பெயருடையவரும் உலகத்தில் நீடிய அந்த எய்ஞனூரின் அத்தருமாகிய எய்ஞனூர் என்று சொல்லக்கூடிய இந்த தலத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய தம்முடன் போர் செய்தானது நெற்றியிலே திருநீற்றை கண்டதனாலே தாம் முன்னர் அவனை கொள்ள ஏந்திய வாளை பயன்படுத்தாது விட்டதோடு, அதாவது சண்டை போடுகின்ற பொழுது அந்த வாளை பயன்படுத்தாது விட்டது மட்டுமல்லாது அவனை அந்த எரிந்து விடாமல் நின்று அவன் நினைந்தபடியே எனக்கு வாழை கீழே போட்டால் நிராயுத பாணியை கொன்றார் என்ற ஒரு பழி வந்துவிடும். திருநீறு பூசியவனுக்கு தன்னுடைய உயிரே போனாலும் திருநீறு பூசியவனுக்கு எந்த ஒரு பழியும் வரக்கூடாது என்பதற்காக அந்த வாளை கீழே போடாமல் அவர் போர் செய்வது போல பாசாங்கு செய்தார் என்று சொல்லி பாவனை செய்தார் என்று சொல்லி நமக்கு சரீரத்திலே போற்றி இருக்கிறார். அதைத்தான் இங்கே சொல்றார். அப்படி எரிந்து விடாமல் நின்று அவன் நினைந்தபடியே தம்மை செய்யும்படி நின்றருகின்ற நித்தரும் ஆகிய பெரியாரை இப்பெரிய உலகத்தை ஈழக்குலச் சான்றவர் என்று சொல்வர் என்று சொல்லி ஈழக்குலம் என்று சொல்லக்கூடிய அந்த குலத்திலே மிகச்சிறந்த ஒரு சான்றோராக விளங்கியவர் நம்முடைய நாயனார் என்று சொல்லி வகை நூலாசிரியர் போற்றுகின்றார். நமக்கு விரிநூல் என்று சொல்லக்கூடிய தொன்ற புராணத்திலே முதல் பாடலிலே நமக்கு அருளுகின்ற பொழுது புண்டரிகம் பொன்வரை மேலேற்றி புவியளிக்கும் தந்தரள வெண்கவிதை தார்வளவர் சோனாற்றில் வண்டரை பூஞ்சோலைய அயன் மருதத்து தன்பனை சூழ்ந்து தென்திசையும் ஏறிய சீர் மூதூர் எய்ஞனூர். இந்த எய்ஞனூரை பற்றி சொல்லுகிறார் சேக்கிழார் பெருமான். புலிக்கொடியை இமயமலையில் மேல் நாட்டி அந்த எல்லை வரையினும் பரந்த தமது நாட்டினை காவல் செய்யும் குளிர்ந்த முத்துக்கள் கட்டிய வெண்கொற்ற கொடையும்
வெற்றி மாலையுடைய சோழர்களது வலப்பம் மிக்க சோழ நாட்டிலே, வெற்றி மாலையுடைய அவ்வளவு வெற்றி அரசர்கள் சோழ அரசர்கள், அந்த சோழ நாட்டிலே வண்டுகள் பாடுதற்கிடமாகிய பூக்கள் மிகுந்த சோலைகள் சூழ்ந்த வயல்களையுடைய அந்த மருதத்தினுடைய குளிர்ந்த பண்ணைகளால் சூழப்பட்டது. அந்த எல்லா திக்குகளிலும் தனது சிறப்பு ஏறிய பழைய ஊர் எய்ஞனூர் என்று சொல்லி நாயனார் அவதரித்த அந்த பதியை அவ்வளவு சிறப்பாக நம்முடைய சோழ நாட்டிலே எய்ஞனூர் என்று சொல்லக்கூடிய பதி சோலைகள் மிகுந்த ஒரு பதியாக இருந்தது என்று சொல்லி, அது பண்ணைகளால் சூழப்பட்ட ஒரு சோலை நிறைந்த ஒரு பதி என்று சொல்லி, பூஞ்சோலைகள் எல்லாம் நிறைந்தது என்று சொல்லி, அது எல்லா திசைகளிலும் உள்ளவர்களும் அந்த இறை திருநீற்றின் சிறப்பினை எடுத்துக்காட்டி வழிபடுத்தும் சிறப்பு வாய்ந்த அந்த பதி என்று சொல்லி, என் திசையும் ஏறிய சீர், 8 திசைகளிலும் இந்த ஊருடைய பெருமை. ஏனென்று சொன்னால் நாயனார் அவதரித்ததனால நாயனாருடைய பெருமை 8 திசைகளிலும் சிறந்து விளங்கியது என்று சொல்லி சொல்றார். அப்படி இருக்கக்கூடிய இந்த ஊரிலே அவதரித்தவர் தான் நம்முடைய நாயனார். நாயனாருடைய அவதாரத்தை சொல்றாருங்க. வேலக்கரும்பினோடு மின்கரும்பு தன் வயலில் தாள கதிர்ச்சாலி தான் நோங்கும் தன்மையதாய் வாழக் குடிதழைத்து மன்னிய பொற்பதியில் ஏழக் குலச்சான்றோர் ஏனாதிநாதனார் ஈலகுலம் என்று சொல்லுவது தன் நாடார் என்று சொல்லக்கூடிய ஒரு குலத்தை சார்ந்தவர். அதாவது இது கேரள மாநிலத்தில் நிறைய இருக்கிறார்கள். அதே போல நம்முடைய தமிழகத்திலேயும் ஒரு சில பகுதிகளில் அந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறாங்க. அதாவது இவ்வேளக்கரும்பினோடு மென்கரும்பின் தன் வயலினால் குளிர்ச்சி பொருந்திய வயல்களில் நாணல் கரும்பினோடு மென்கரும்பும் தாளும்படி கதிர் சாலி தான் ஓங்கி வளரும் தன்மையுடையது. சாலினா நெல், அப்படி நெற்பயிர்கள் ஓங்கி வளரும் தன்மையுடையதாக வாழ்வு பெறும்படி பெரும் குடிகள் தழைத்து நிலை பெற்ற அந்த அழகிய நகரிலே, பெரும் குடிகள் நிறைய இருக்கக்கூடிய அந்த அழகிய நகரிலே ஈலகுலச் சான்றோர் மறைவிலே வந்தவர் ஏனாதிநாதனார் என்று சொல்லி போற்றுகின்றார். வேலக்கரும்பு மென்கரும்பு, கரும்பு வகையில் 2, நாணல் கரும்பு என்று கடினமான தன்றுடையது ஒரு வகையான கரும்பு, அப்புறம் ரொம்ப மென்மையான கணுக்களை உடைய தண்டு என்று சொல்லி எல்லாம் அப்படி 2 கரும்புகளும் நிரம்ப இருந்தது அந்த எய்ஞனூர் என்று சொல்லக்கூடிய அந்த பதியில் என்று சொல்லி போற்றுகின்றார். அப்படிப்பட்ட பதியிலே ஏனாதிநாதர் என்று சொல்லக்கூடிய நம்முடைய நாயனார் அவதாரம் செய்தார் என்று சொல்லி, ஏனாதி என்பது அரசர் சேனைகளுடைய ஒரு பதவியாக வைத்து போற்றப்படுவது என்று சொல்லியும் ஆசிரியர் குறிப்பு கொடுத்திருக்கிறார். ஏனாதிநாதர் என்று சொல்லுவது. அப்படி இருக்கக்கூடிய நாயனார் எப்படி இருந்தார் அப்படின்னா, அவர் திருநீற்றினுடைய அந்த தொண்டில் வழிபாட்டிலே மிகச்சிறந்து விளங்கியவர் நம்முடைய நாயனார். அதாங்க சொல்றார், தொன்மை திருநீற்று தொண்டின் வழிபாட்டில் நன்மை கண் நின்ற நலம் என்றும் குன்றாதார் மன்னர்க்கு வென்றி வடிவாள் படை பயிற்றும் தன்மை தொழில் விஞ்சையில் தலைமை சார்ந்துள்ளார். அது தொன்மை திருநீற்று தொண்டின் வழிபாட்டில்னார். அப்படியே பழமையாகிய, தொன்மைனா பழமை, ரொம்ப பழமையாகிய திருநீற்று தொண்டினை வழிபடும் திறத்தின் நன்மையிலே நிலைத்து நின்ற தன்மையில் என்றும் வலுவாதவருடன் தொன்மை திருநீற்று தொண்டின் வழிபாட்டில் நன்மைக்கு நின்ற நலமென்றும் குன்றாதார். அந்த வழிபாட்டில் நிலைத்து நின்ற பெருமையுடையவர் நம்முடைய நாயனார். அப்புறம் என்ன சொல்றாரு, அரசர்க்கு வெற்றி தரும் வாழ்படை பயிற்றும் அந்த தொழிலாகிய வித்தை திறத்திலே தலைமை பெற்றுள்ளார். அரசர்களுக்கு வான் பயிற்சி சொல்லக்கூடிய கற்றுத்தரக்கூடிய அந்த தொழிலிலே அந்த திறத்திலே தலைமை பெற்று விளங்கியவர் நம்முடைய நாயனார். அரசர்களுக்கெல்லாம் வாழ் பயிற்சி சொல்லிக் கொடுப்பது, கற்றுக் கொடுப்பது அவருடைய ஒரு பணியாக இருந்தது. அதாவது அவர் எப்படிப்பட்டவர்னா, திருநீற்றினுடைய தொண்டிலே வழிபாட்டில் நின்றவர். தொன்மை திருநீறுனர் அப்படின்னா ரொம்ப பழமையான முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பேர்த்தம பெற்றியனை என்று சொல்லி திருவாசகத்திலே சொல்லுவது போல, அந்த பழம்பொருள் தொன்மை என்று சொன்னால் பழமையான என்று சொல்லி, திருநீர் வேதத்தில் உள்ளது நீர் திருநீற்றினுடைய பெருமைகளை நமக்கு ஞானசம்பந்த பெருமான் பதிகத்தில் மற்ற பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கு. வேதத்தில் உள்ளது, என்றும் உள்ளது. அதாவது பராவணமாவது நீர், பராசக்தியினுடைய ரூபமாக இருப்பது திருநீர் என்று சொல்லி, அப்படி திருநீற்று தொண்டு என்று சொல்லி, அதாவது எரியலால் உருவமில்லானாகி இறைவன் தன்னை அடைந்த உயிர்களின் பாசங்களை அரித்தலின் அரண் எனப்படுதல் போல, இறைவனுக்கு அரண் என்ற ஒரு பெயர் உண்டு. ஏன் அரண் அப்படின்னு என்னன்னா, பெருமானுக்கு அரண் அப்படிங்கிற பெயர் ஏன் வந்தது அப்படின்னா, நம்முடைய பாசங்களை அரித்தலால் அவனுக்கு பேர் அரண்ங்க, காரண பெயர். ஆமாம், இறைவன் நம்முடைய ஆன்மாக்களுடைய பாசங்களை அரித்தலின் அவனுக்கு அரண் என்ற ஒரு பெயர் உண்டு.
அந்த எரியின் விளைவாய் தன்னை அணிந்தாரது பாவங்களை நீற்றுதலால் நீர். தன்னை அணிந்தவங்களுடைய பாவத்தை நீக்குவது திருநீர். அதனால நீர் என்ன அப்படின்னா என்னன்னா பாவங்களை நீற்றுதல். நீற்றுதல் அப்படிங்கிறனால அதுக்கு பேர் நீர். பாவம் அறுப்பது பராபணம் ஆவது நீர், பாவம் அறுப்பது நீர் என்று சொல்லி நமக்கு ஞானசம்பந்த பெருமானுடைய தேவாரம். அப்படி நீரு பூசிய திருவேடத்துடன் தொண்டு செய்வோர் நீற்று தொண்டு என்று அப்படின்னா திருநீர் பூசிய திருவேடத்தோடு தொண்டு செய்வது தான் சிறப்புங்க. ஆமாம், தொண்டின் வழிபாடு நீரிணைந்த தொண்டர்களை வழிபடுதல். அதாவது நீரிணைந்த தொண்டர்களை வழிபடுதல். தொண்டின் வழிபாடு என்னன்னா யாரெல்லாம் திருநீர் பூசியிருக்காங்களோ அவங்கள பார்த்த உடனே வணங்குவது, வேற ஒன்றும் இல்லை. அடியார்களை எப்படின்னா திருநீர் பூசி அடியார்களை வணங்குவது. அப்படி இருந்தவர் நம்முடைய நாயனார். அந்த தொண்டர் மேனழிந்த திருநீர் கண்டபோது, தொண்டர்களுடைய திருமேலுக்கு திருநீற்றை கண்ட உடனேயே எப்படி இருப்பாங்களா, மங்கையின் இளங்கொங்கையில் செங்குமம் கண்ட இளைஞர் மனம் அதன் வசப்பட்டு அதனால் ஈர்க்கப்படுதல் போல. அதாவது தன்னால் விரும்பக்கூடிய ஒரு பெண்ணினுடைய அந்த மேனியில் இருக்கக்கூடிய ஒரு செங்குங்குமத்தை கண்ட இளைஞருடைய மனம் போல அந்த திருநீற்றை கண்டா அடியாருடைய மனம் அவ்வளவு ஈர்ப்பாக இருக்கும் என்று சொல்லி நமக்கு நம்முடைய திருப்பல்லாண்டில் ஆசிரியர் போற்றுகின்றார். நம்முடைய சேந்தனார் சொல்றாரு, கண்ணார் இளங்கொங்கையில் விளங்கும் செங்குங்குமம் போல் என்று சொல்லி நமக்கு அந்த பாடலில் சொல்றார். அப்படி ஒரு ஈர்ப்பு வரும். திருநீற்றை கண்டா பக்குவமுடைய அடியார்களுக்கு அந்த திருநீர் பூசிய தொண்டர்களை காண்கின்ற பொழுது அந்த ஒரு ஈர்ப்பு வரும் என்று சொல்லி சேலும் கயலும் திளைக்கும் கண்ணார் இளங்கொங்கையில் செங்குங்குமம் போடும் பொடியணி மார்பிளங்கும் என்று சொல்லி நமக்கு திருப்பல்லாண்டு சொல்லுது. அது மாதிரி அந்த ஒரு ஈர்ப்பு, அவர் வழியிலே படுதல் வழிபாடு என்று சொல்லி அப்படி மனமுருகி அதனால் ஈர்க்கப்பட்டு மனமுருகி வசீகரிக்கப்பட்டு அவர் ஏவின செய்த அவர் வழி நிற்றல், அவர் வழியிலே வழிபடுதல் வழிபாடு. அந்த அடியார்கள் பின்னாடி அப்படி அன்போடு உருகி நிற்பாங்களாம். அதான் ஈசற்கே அன்பானார் யாவரையும் தாம் கண்டால் பூசிமிக குதுகுதுத்து கொண்டாடி மகிழ்வுற்று ஆசையினால் ஆவின் பின் கன்றணைந்தார் போல் அணிந்து பேசுவன பணிந்த மொழி இனியனவே பேசுவார் என்று சொல்லி பத்தராய் பணிவார் புராணத்தில் சேக்கிழ பெருமான் சொல்றார் நமக்கு. அதாவது ஈசற்கே அன்பானார் யாவரையும் தாம் கண்டால் கூசிமிக குதுகுதுத்து கொண்டாடி மகிழ்வுற்று எப்படி இருப்பாங்களாம், ஒரு தாய் பசுவின் பின்பு செல்லக்கூடிய ஒரு கன்று போல இருப்பாங்களாம். ஆமாம், அது ஈன்றனைய கன்று போல் அந்த தாய் பசுவுக்கு பின்னாடி போகிற கன்று போல அப்படி செல்வார்கள். எப்படி பேசுவாங்க, பணிவாக பேசுவார்கள், இனிமையாக பேசுவார்கள். நீர் பூசிய தொண்டர்களிடத்திலே பக்குவமுடைய அடியார்கள் எப்படி பேசுவாங்கன்னா பணிவாக பேசுவார்கள், இனிமையாக பேசுவார்கள் என்று சொல்லி நமக்கு அந்த விஷயத்திலே போற்றுகின்றார். அப்படி பயிற்றும் தன்மை தொழில் அப்படின்னா அரசரை வாழ் பயிற்றுவிக்கக்கூடிய தன்மையுடைய ஆசிரியர் தொழிலிலே பயிற்சி பெற்று அதிலே வரக்கூடிய ஊதியமாக வளத்தையே தமது உணர்வுரிமை தொழிலாக கொண்டவர். செய்தொழிலாம் ஆசிரியத்தன்மை வளம் என்று சொல்லி தன்னுடைய ஊதியமாக வந்த அந்த செல்வத்தை கொண்டு உரிமை தொழிலாக அதை கொண்டவர் என்று சொல்லி சொல்றார். அப்படிப்பட்ட நாயனார் வாலின் படை பயிற்சி வந்த வளமெல்லாம் நாளும் பெருவிருப்பின் நன்னும் கடப்பாட்டில் தாளும் தடமுடியும் காணாதார் தம்மையும் தொண்டாலும் பெருமானடி தொண்டற்கு ஆக்குவார். அப்படி அந்த வாழ்பயிற்சியின் மூலமாக வரக்கூடிய செல்வங்களை எல்லாம் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் மிக்க விருப்பத்தோடு பொருந்திய கடமை வகையிலே அதாவது பெருமானுடைய அடித்தொண்டர்களுக்காக பயன்படுத்துவார். அடியார்களுக்கு உணவு படைப்பது, வேண்டுவன கொடுப்பது என்று சொல்லி அப்படி வாட்பயிற்சியின் மூலமாக வரக்கூடிய செல்வத்தை தன்னுடைய பெருமானுடைய அடியார்களுக்கு அவர் அதை செலவிட்டு வந்தார் என்று சொல்லி சொல்றார்கள். உயிருடன் சேர்ந்து சிறப்பு பற்றி உள்ளுணர்ச்சி திறமான சிவவழிபாட்டின் தொழிலை முன்னர் கூறி அதற்கு துணையான மட்டில் வேண்டப்பட்டு உடலாவுடொழியும் உலகத் தொழிலை பின்னாடி சொல்றார். ஒரே பாட்டில் ரெண்டு சொல்றாருங்க. முதல்ல என்ன சொன்னாரு, தொன்மை திருநீற்று தொண்டின் வழிபாட்டின் நன்மைக்கண் என்ற நலமென்றும் குன்றாதார்னாரு. அதுக்கடுத்து என்ன சொல்றாரு, மன்னர்க்கு வென்றி வழிவாள் படைபயிற்றும் தன்மை தொழில் வெஞ்சை தலைமை சார்ந்துள்ளார். முதல்ல இறைவனுடைய தொண்டை சொல்றார். அவர் அதை உயிருக்கு ஊதியமானதை முதல்ல சொல்றார். அப்புறம் இந்த உடலுக்கு ஊதியமானது ரெண்டாவது சொல்றார். உயிருக்கு ஊதியம் என்ன, நாம் செய்யக்கூடிய அடியார் தொண்டும் இறைவன் தொண்டும் தான் உயிருக்கு ஊதியமாவது. மற்றபடி நாம் செய்யக்கூடிய உலகியல் தொண்டுகள் இந்த உடம்படவோட போயிடும். அதனால அதை சொல்லுகின்ற பொழுது ஒரே பாடல்ல சொல்றார்,
அந்த தொன்மை திருநீற்று தொண்டை சொல்லுகின்ற பொழுது முதலாவதாகவும், அதே மாதிரி மன்னர்களுக்கு வாழ்பயிற்சி கற்றுக் கொடுப்பதை இரண்டாவதாக வைத்து போற்றுகின்றார் தெய்வ சேக்கிழார் பெருமான் என்று சொல்லி மிக அருமையாக இந்த பாடலை அமைத்து காட்டியிருக்கிறார் என்று சொல்லி, அதனால் வரக்கூடியதை என்ன பண்ணார்னா அடியார் பெருமக்களுக்காக அதை செலவு செய்தார். ஆமாம், ஏவல் தொண்டர் என்று உரைப்பார் ஆளுடைய நம்பிகளுக்கு சோறு. பெருமான் அப்படின்னா ஏவல் கொள்ள வல்ல தொண்டர் என்று பெருமானும் தொண்டராக இருந்திருக்கிறார். ஏன்னா அடியார்களுக்கு இறந்து கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார், அடியாருடைய மனைக்கு தூது சென்றிருக்கிறார். இப்படியெல்லாம் பெருமானும் சில நேரங்களில் தொண்டர் என்று சொல்லக்கூடிய அந்த நிலையிலே நின்று பணி செய்திருக்கிறார் அடியார் பெருமக்களுக்கு. அடித்தொண்டர் மற்றொரு பற்றுமின்றி அப்படி அவனது திருவடியை பற்றுக்கோடாக கொண்ட அடியார்கள். வேறு அடியார்கள்னா எப்படின்னா, மற்ற பற்றனுக்கு இன்று நின்றிரு பாதமே மனம் பாவித்தேன் யார் நம்முடைய சுந்தரமூர்த்தி சாமிகள் சொல்றார். அது மாதிரி மற்றொரு பற்றுமின்றி அவனது திருவடியே பற்றுக்கோடாக கொண்ட அடியவர்கள் அப்படின்னார். அது அடித்தொண்டர் அப்படிங்கிறது. திருவடி மறவா பான்மையோர் என்று சொல்வார். அதே மாதிரி நம்முடைய ஞானசம்பந்த பெருமானுடைய சரீரத்தில் பண்டு திருவடி மறவா பான்மையோர் அப்படிம்பாங்க. போன பிறப்பிலேயே திருவடி மறவாதிருந்தவர் என்று சொல்லி, அப்படி அதாவது தகுதியில்லாரையும் ஆளும் பேரருள் உடையான் திருவடி பிடித்தார் ஆதலின் இவர்களும் தம்மை அடைந்த தகுதியில்லாதாரையும் உருப்படுத்தி உய்விப்பர் என்பது கருத்து என்று சொல்லி, அதாவது வளங்களை அவர்க்கே பயன்படுமாறு உய்ப்பவர் என்று சொல்லி, தொண்டர்க்கு ஆக்குவார் என்று சொல்லி, அப்படி வரக்கூடிய செல்வங்களை எல்லாம் தொண்டர்களுக்காகவே ஆக்குவார், செலவு செய்வார் என்று சொல்றார். அப்படி பகைவர்களும் பாராட்டும்படியான இந்த நன்மை துறையில் எவ்வகையான நிகழப்படாத செய்கையில் அப்படி இவர் ஒழுகி வழிபாடு செய்கின்ற காலத்தில் அதே மன்னர்களுக்கு வாழ்பயிற்சி சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு தொழிலை செய்து கொண்டிருந்தவன் அந்த ஊரில் ஒருத்தன் இருந்தான். அவனுடைய பெயர் அதிசூரன் என்று சொல்றார். அந்த அதிசூரன் எப்படின்னா, அவன் மற்றவனும் வெற்றி வடிவாள் படை தொழில் கற்றவர்களிலே என்ன நினைச்சிட்டு இருக்கிறான்னா, அந்த போர் பயிற்சி சொல்லி கொடுக்கக்கூடியதில் கற்றதில் தன்னை விட யாரும் சிறந்தவர்கள் இல்லைன்னு தனக்கு தானே பெருமை கொள்றானா. அதான் சொல்றாருங்க. ஏன்னா பாராட்டுறதுக்கு யாரும் இல்லைன்னு வச்சுங்களேன், என்ன செய்வாங்க, தன்னைத்தானே பாராட்டி கொள்ளுவாங்க. ஆணவ மலத்தினுடைய ஒரு குணம் என்னன்னா, தன்னைத்தானே பாராட்டி கொள்ளுவது, பெருமிதம் கொள்ளுவது அப்படிங்கிறது. அதுதான் இவனுடைய செயல். மற்றவனும் கொற்ற வடிவாள் படை தொழில்கள் கற்றவர்கள் தன்னில் கடந்துள்ளார் இல்லையனும் பெற்றுமையால் மாநிலத்து மிக்க பெருமிதம் உற்றுலகில் தன்னையே சால மதித்துள்ளான். அங்கே அதிசூரன் ஒருத்தன் இருந்தான். அவன் எப்படின்னா, கற்றவர்களிலே தன்னை விட மேம்பட்டவர்கள் இல்லை என்னும் தன்மையால் உலகிலே மிகுந்த பெருமிதமுடையவனாய் உலகில் தன்னைத்தானே மிகவும் மதித்துள்ளான். பெருமிதம் அவனுக்குள்ளேயே தன்னைத்தானே பெருமையாக மதித்து கொள்ளுவது. வேறு யாரும் மதிக்கிறதுக்கு ஆள் இல்லை, அதனால தன்னைத்தானே அவன் பெருமையாக மதித்து கொள்ளுகிறான். தன்னையே சால மதித்துள்ளான். தானே தன்னை பெரியான் என்று மதித்து கொண்டால் பிறர் மதிப்பதே மதிப்பு என்று சொல்வாருங்க. அப்படி அதாவது யாரும் சொல்லலைன்னா அவனே சொல்லிக்கிறான் என்று சொல்றாரு. அப்படி தொழில்முறை குறைபட, அப்படி தனது தொழில்முறை குறைபட தங்கள் குலத்துக்கு உரிமை, அவனும் இதே குலத்தை சார்ந்தவன் தான். அவனுக்கு இந்த போர் பயிற்சி சொல்லிக் கொடுக்கக்கூடிய கற்றுத்தரக்கூடிய ஒரு உரிமை அவனுக்கு இருக்கு. ஆனால் அவங்ககிட்ட யாரும் போறதில்லை. ஏன்னா நாயனார் நல்ல சிறப்பாக கற்றுக் கொடுக்கறதுனால அந்த போர் பயிற்சி கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு தொழில் யாருக்கு வருதுன்னா இவருக்கு தான் அதிகமாக வருது, அவனுக்கு போறதில்லை. அப்படி நாளும் நாளும் தனக்கு அந்த ஊதியங்கள் எல்லாம் குறைந்து கொண்டு வருகின்ற பொழுது ஏனாதிநாதர் தரத்தில் ஒரு பகைமை பொருந்தாத ஒரு பகைமை பாராட்டி எப்படியாவது இவனை வெல்ல வேண்டும் என்று சொல்லி அவன் மனசில் கற்பனை பண்ணி வச்சிட்டு இருக்கிறான். அப்படி ஞாயிறு சூரியன் மேலே வர வர தன் ஒளி குறைந்து மங்குகின்ற காலை நிலா போல குறைவடைந்து பொறாமை கொண்ட, அப்படி நாளுக்கு நாள் அவனுடைய தொழில் அவனுக்கு குறைந்து வர்றதுனால அவனுக்கு ரொம்ப பொறாமை கொண்டு அதிசூரன் என்ன பண்ணுறான்னா, நம்முடைய சுற்றத்தார் அப்படி அவனுக்கு சார்ந்தவர்கள் எல்லாம் அழைத்து கொண்டு ஏனாதிநாதன் மேலே சென்று போர் செய்வது என்று சொல்லி அவன் முடிவு பண்ணுறான். அப்படி முடிவு செய்ததுக்கு பிறகு அவன் என்ன பண்ணுறான், போருக்கு அழைக்கிறான். ஏனாதிநாதர் போருக்கு அழைக்கிறான். வாழ் பயிற்றும் தொழில் தாயத்தை அதில் வலியவர்களாயுள்ளாரே கொள்ளத்தக்கவர் என்று மிக மூண்ட கோபத்தினால் அரைகோவல் விடுறான். யார் வெற்றி பெறுகிறோமோ அவங்க தான் அந்த தொழிலை செய்வது என்று சொல்லி அப்படி அவன் அரைகோவல் விட்டது எப்படி இருக்குதான், ஒரு ஒரு
ஒரு புலியை வந்து வீரமுடைய ஒரு புலியை ஒரு நரி அழைப்பது போல் இருக்குதுங்கிறார் சேக்கிழார் பெருமான். ஏன் அப்படி சொல்றாருன்னா, இவன் நேர்மையாக வந்து அவரை வெல்ல முடியாது, ஒரு தந்திரத்தின் மூலமாகத்தான் வெல்ல போகிறான், அடியாராக வந்து வெல்ல. அதை அந்த ஓமையே அப்படி சொல்லிடுறார். வெங்கண் புலிகிடந்த வெம்முறையில் சென்றலைக்கும் பைங்கள் குறுநெறியே போல்வான் படை கொண்டு பொங்கி புறம் ஜோழ்ந்து போர் குறித்து நேர் நின்றே அங்கட்கடை நின்று அழைத்தான் ஒலி கேளாம் அப்படின்னா, வெங்கட்புலி கிடந்த வெம்முலையிலன் அடே செவ்விய சிவந்த கண்ணுடைய புலி இருந்த ஒரு கடிய குகையில் சென்று, ஒரு புலி குகையில் அப்படி படுத்திருக்குது, அந்த புலியை போய் அரைகோவி அழைக்கும் சிறுகிய கண்ணுடைய குறுநெறியே போல்வான் ஆகிய அதிசூரனர். அந்த புலி அப்படியே சிவந்த கண்ணோட இருக்குது, இந்த நரி சின்ன கண்ணா நரிக்கு சில அதுகளோட பாருங்க, அது சிறு கண்ணையுடைய குறுநெறி போல்வான் ஆகிய அதிசூரன் தனது படையை துணை கொண்டு பொங்கி புறத்தில் சூழ்ந்து போரினை குறித்து நேரே நின்று இடமகன்று தமது கடைத்தலை நின்று அழைத்தவன். அப்படி அங்கே போய் நின்று அவன் கூப்பிட்றான், போருக்கு அழைக்கிறான். அப்படி அழைத்துடனே யாவர்கள் போருக்கு அரைகோவி அழைத்தவர் என்ற ஆண் சிங்கம் போல கிளர்ச்சியுடன் எழுந்து, அவர் தான் தயாராக இருக்கிறாரு, வெற்றி வீரர் அவர், அப்படியே தயாராக இருக்கிறார். போருக்கு அழைத்துடனே அப்படியே ஒரு சிங்கம் போல அப்படி ஆண் சிங்கம், முதல்ல என்ன சொன்னார், புலி சொன்னார், அப்படி ஒரு குகையில் இருக்கக்கூடிய புலி இப்போ போருக்கு வருகின்ற பொழுது, ஏன்னா சிங்கம் தான் ரொம்ப வலிமையுடையது, சிங்கத்தை வெல்லக்கூடிய ஆற்றல் வேற எந்த மிருகத்துக்கும் இல்லை. அதான் இப்போ பாருங்க, ஆண் சிங்கம் போல கிளர்ச்சியுடன் எழுந்து அப்படி கச்சுக்களை எல்லாம் கட்டி வீரக்கடலடைந்து வீரக்கடலையும் கட்டி வால் பலகையெல்லாம் எடுத்துக்கொண்டு அப்படியே தன்னுடைய வீட்டிலிருந்து மனையிலிருந்து ஏனாதிநாதன் அப்படி சிங்கம் போல புறப்பட்டு வராராம். அப்படி சிங்கம் போல புறப்பட்டு அவருக்கு வந்து போருக்கு வருகின்றார். அப்படி வருகின்ற பொழுது அவனும் வருகின்றான். 2 சுற்றத்தார்களும் இருவரை சார்ந்தவர்களும் அந்த போரில் கலந்து கொள்ளுகிறார்கள். அப்படி கலந்து கொள்ளுகின்ற பொழுது ஒருவருக்கொருவர் போர் செய்து நாயனாருடைய அந்த போர்ப்படையை தாக்கு பிடிக்க முடியாது, அவனுடைய படைகள் எல்லாம் பயந்து ஓடுகிறது. அதுபோக எதிர்த்து போர் செய்தவர்கள் அத்தனை பேரும் இறந்து விடுகிறார்கள் போர்க்களத்திலே. அதான் சொல்றாரு இந்த பாட்டில், தலைப்பட்டார் எல்லாரும் தனி வீரர் வாலில் கொலைப்பட்டார் முட்டாதார் கொள்களத்தை விட்டு நிலைப்பட்ட மெய்யுணர்வு நேர்பட்ட போதில் அலைப்பட்ட முதல் குற்றம் போலாயினார். அப்படியே எதிர்த்தவர்கள் எல்லாரும் ஒப்பற்ற வீரராக ஏனாதிநாதருடைய வாளினால் கொல்லப்பட்டு ஒளிந்தனர். எதிர்த்து போர் செஞ்சவனெல்லாம் இறந்து போயிட்டான். இப்போ அப்படி இருந்தவனெல்லாம் என்ன பண்ணா, இதை பார்த்து அந்த படுகளத்தை விட்டு வேகமாக ஓடிட்டான், எல்லாரும் பயந்து ஓடிட்டான். அந்த ஓடினவங்களுக்கு என்ன சொல்றார் அப்படின்னா, அதாவது எப்படின்னா, நிலைத்த ஒரு ஆன்மாவில் நிலைத்த மெய்யுணர்வின் முன் அலைந்து ஓடுகின்ற ஆர்வம் முதலிய குற்றங்கள் போல அப்படி ஆணவம், அதாவது ஒரு ஆன்மாவுக்கு இறைவனுடைய திருவருள் சக்தி வந்து பருகின்ற பொழுது என்னாகுமா, இருக்கக்கூடிய ஆணவ மலமெல்லாம் அப்படி ஓடி போயிருமா. அது மாதிரி இப்போ எல்லாரும் ஓடினார்கள் என்று சொல்லி, அவர்தாம் யாதாயினார் என்னின் மெய்யுணர்வு வெளிப்பட அதன் முன் ஆர்வம் முதலிய குற்றங்கள் யாதாகுமோ அதுபோல் ஆயினார் என்று சொல்லி, அப்படியே எல்லாரும் நிலைப்பட்ட மெய்யுணர்வு, உண்மை பொருளை உணரும் உணர்வு, அதான் ஞானம் என்று சொல்லுவது அதானுங்க, நிலைப்பட்ட மெய்யுணர்வு. அருமையான சைவ சித்தாந்த ஒரு கருத்து இது. அதாவது வீட்டிற்கு நிமித்தமாகிய செம்பொருளை காண்பதுவே மெய்யுணர்வுன்னு. மெய்யுணர்வுன்னு என்னன்னா, வீட்டுக்கு நிமித்தமாகிய செம்பொருளை காண்பதுவே மெய்யுணர்வு. அது அருட்கண்ணாகிய சிவஞானத்தால் விளங்கி சிவம் உயிர் பாசம் என்ற ஒரு பொருளை காணும் மெய்யுணர்வு. முப்பொருள்களை காணக்கூடிய மெய்யுணர்வு, பதி பசு பாசம் என்று சொல்லக்கூடிய 3 பொருள்களை காணக்கூடிய மெய்யுணர்வு. அது நிலைப்பட்ட மெய்யுணர்வு அப்படின்னு என்னன்னு கேட்டா, அதாவது திருவடி மறவாதிருத்தல் அப்படிங்கிறார். இறைவனுடைய திருவடி மறவாது இருக்கக்கூடியதான் மெய்யுணர்வு. அதான் சொல்றார், மறக்குமாறு இல்லாத என்னை மையல் செய்து இம்மண்ணின் மீது பிறக்குமாறு காட்டினாய் அப்படின்னார். அப்படின்னா மறக்குமாறு இல்லாத என்னை அப்படிங்கிறது தான் அந்த மெய்யுணர்வு, நிலைப்பட்ட மெய்யுணர்வு. அதுதான் அதாவது நம்முடைய ஞானசம்பந்த பெருமானுடைய தேவாரத்தில் சொல்லப்பட்டது. ஞானசம்பந்த பிள்ளையாரை பற்றி சேக்கிழார் பெருமான் சொல்லுகின்ற பொழுது சொல்றார், பண்டு திருவடி மறவா பான்மையோர் அப்படின்னு சொன்னார். அப்படின்னா எப்பொழுதும் திருவடி மறவாது இருக்கக்கூடிய நிலை தான் நிலைப்பட்ட மெய்யுணர்வு அப்படிங்கிறார். ஆர்வம் முதல் குற்றம்னா என்னன்னா 3 சொல்றார், காமம், வெகுளி, மயக்கம். இது எப்போ நீங்க அப்படின்னா, இறைவனுடைய திருவருள் சக்தி ஆன்மாவில் பதிகின்ற பொழுது இதெல்லாம் நீங்கிருங்க. அதான் சக்தி நிபாதம் என்று சொல்லுவது. அப்படி அந்த நிலை எப்படி இறைவனுடைய திருவருள் சக்தி ஆன்மாவில் பதிகின்ற பொழுது
இந்த குற்றமெல்லாம் ஓடி போயிருமோ, அது மாதிரி அந்த களத்தை விட்டு நின்றவர்கள் எல்லோரும் மடிந்தவர்கள் போல மீதி இருந்த அத்தனை பேரும் ஓடிவிட்டார்கள் என்று சொல்லி சொல்றார். கொள்களத்திலும் நிலைப்பட்ட மெய்யுணர்வு மையமாக விளங்கினார் நாயனார் என்பது, அதாவது ஏன் இந்த இடத்துல அப்படி சொல்றாருன்னா, பின்னாடி திருநீற்றின் பொலிவினை மாற்றான் நெற்றியில் கண்டபோதே அவனது கொள்கை குறிவழி நின்ற நேர்மையாலும் அதன் மேலும் நிராயுதரை கொன்றார் எனும் தீமை அவனுக்கு எய்தாமை பொருட்டே மலைவாள் போல் காட்டி, அவன் அப்படியே மலைவார் போல் காட்டி, போர் செய்வது போல காட்டி, அவன் கருத்து முற்றுமளவும் வாளா படைதாங்கி நின்ற அந்த நேர்மையாலும் துணியப்படும் என்று சொல்லி, அது இந்த இடத்தில் நிலைப்பட்ட மெய்யுணர்வுனா, அதாவது ஒரு ஒரு அடியாராக நிற்கின்றவன் நெற்றியில் திருநீரு கண்ட உடனேயே அவனை போர் செய்யாது விட்டது மட்டுமல்லாது, அந்த படை கருவியை கீழே போட்டால் அவனுக்கு ஒரு கெட்ட பேர் வந்துடும், ஏன்னா நிராயுதவனை கொண்டார் என்று சொல்லி ஒரு கெட்ட பேர் வந்துடும் என்று சொல்லி அதையும் போடாது காத்தது தான் அந்த நிலைப்பட்ட மெய்யுணர்வை அந்த போர்க்களத்தில் சொல்வதற்கு காரணம் என்று சொல்லி சொல்றார். வெம்போரில் தமது உயிர் கொடுத்து மெய்யுணர்வு என்ற நாயனார் திறத்தின் முன் மாற்றார் படை ஒளிந்த திறத்திற்கு உரியவாறு அந்த கொலைக்களத்திலும் சொல்றார். நிலைப்பட்ட மெய்யுணர்வும் அலைப்பட்ட குற்றமும் ஓமித்த ஆசிரியர் நிலைப்பட்ட மெய்யுணர்வு கண்டு வியற்கற்பாலதாம் என்று சொல்லி, இந்த இடத்துல கூட ஆசிரியர் அந்த நிலைப்பட்ட மெய்யுணர்வை சொல்றார். அப்படின்னா இது ஆசிரியருடைய அந்த மெய்யுணர்வு கண்டு நாம் வியற்கற்பாலது என்று சொல்லி உரையாசிரியர் நமக்கு இங்கு எழுதியிருக்கிறார். இங்கு போரில் படை மக்கள் சிரமும் தோலும் தாளும் துணிக்கப்பட்டு கிடக்கும் கொள்களத்தினிடையில் பிறலாது மெய்யுணர்வு நின்றது போலவே தினனார் வேட்டையில் மாக்கள் படும் கொள்களத்தினிடையும் நிலவிய இருவினை வளையடை நிலை சுழல்பவர் நெரிசேர் புலனுறு மனநிடை தடை செய்த பொறிகளின் அளவுலே என்று சொல்லி அந்த இடத்துலையும் இதே மாதிரி நிலவிய இருவினை வளையடை, அந்த நாய்கள் கட்டப்பட்டிருக்கும் அந்த நாய்களுடைய நிலையை சொல்லுகின்ற பொழுது இருவினை வளையடை நிலை சுழல்வர் போல் நெரிசேர் என்று சொல்லி புலனுறும் மனநிடை தடை செய்த பொறிகளின் அளவுலே என்று சொல்லி அந்த இடத்தை சொல்றார். இப்படி இந்த நிலையுடைய கொடிய போர்க்களத்தில் போரேற்று போரில் அழிந்து போயின இனி இழிவரவு பொறாமையினாலே, இப்போ போரில் தோத்து போனதுனால புறம் காட்டி ஓடியதனால அவன் என்ன பண்ணுறான்னா, அந்த ஏனாதினான் முன்பு நேராக சென்று அதிசூரன் இப்போ நேருக்கு நேராக போர் செய்கிறான். அப்படி நேருக்கு நேராக போர் செய்கிறான், படைகளெல்லாம் ஓடி போச்சு. அப்படி நேருக்கு நேராக போர் செய்கின்ற பொழுது அப்படி அந்த வடிவாலின் ஒளி மட்டும் காணுமாறும் சாரியை சுற்றி வருகின்ற வட்டணையிலே தாம் காணாதவாறும் அப்போது கலந்து மூண்டு அந்த அதிசோரனை வீசி அப்படியே சுழன்று சுழன்று நாயனார் போர் செய்கிறார். இப்போ அதிசோரனை ஒரு கட்டத்தில் அப்படியே துண்டு துண்டா ஆக்கக்கூடிய அளவுக்கு அவர் வந்துடுறார். அப்படி வருகின்ற பொழுது அவர் தோற்று பயந்து ஓடி போயிடுறான். இருந்தால் இறந்து போயிடும் என்று சொல்லி ஓடி போயிடுறான். அப்படி ஓடி போனவன் என்ன செய்யறான் அப்படின்னா, ஈனமிகு வஞ்சனையால் வெல்வன் என எண்ணினான். இவரை நேரில் போர் செய்து வெல்ல முடியாது, ஏன்னா அவனுடைய போர் பலத்தை பார்த்து அவருடைய ஆண்மைமிக்க அந்த சிங்கம் போன்ற அந்த உறுதிப்பாட்டை பார்த்து இவரை நேரிலே போர் செய்ய முடியாது என்று சொல்லி பலமுறை சிந்தித்து எப்படியாவது ஈனமிகு வஞ்சனையால் இவனை வெல்வேன் என்று சொல்லி அப்படி நினைத்து கொண்டு போறான். அப்படி போனவன் என்ன செய்யறான்னா, இரவு முழுவதும் அவன் யோசனை பண்ணிட்டு காலையில் எழுந்திருச்சு அவன் நமது போரில் நம் பொருட்டு நாட்டார்களை கொல்லாமல் நாம் இருவரும் தனியிடத்தில் வாளின் தாய் உரிமை கொள்கொள்ளும் நிச்சயிக்கும் போரணி செய்ய வருக. படைகளெல்லாம் சேர்ந்து போர் செஞ்சால் நிறைய பேர் இறந்து போயிடுறாங்க. அதனால் நம்மளால் வேற யாரும் இறந்து போகக்கூடாது, நாம் 2 பேரும் மட்டும் தனியாக போர் செய்யலாம் என்று சொல்லி நாயனாருக்கு அவன் என்ன செய்கிறான், அப்படி சொல்லி அனுப்புகிறான். ஏவலாட்கள் மூலமாக தனியாக போர் செய்யணுங்கிறாரு அப்படின்னு சொல்லி அனுப்புகின்ற பொழுது அவரும் அதுக்கு சரின்னு சொல்லிடுறார். அப்படி சரின்னு சொல்லி அவ்வாறே செய்தல் அழகுது என்று சொல்லி கையிலே வாளை ஏந்தி போர் செய்ய அவன் சொன்ன அந்த போர்க்களத்துக்கு போறார். ஏன்னா வீரனுக்கு எங்கேனா என்ன, அதாவது போர் பகைவனை அவனுடைய குகையில போய் சந்திப்பது அப்படிங்கிறத வீரனுக்கு அழகு. அவன் சொன்ன இடத்துக்கு இவர் போறாரு, யாரையும் கூட வர வேண்டாம்னு சொல்லிடுறார். அப்படி செல்லுகின்ற பொழுது சுற்றத்தார் முதலே எவரும் இதனை அறியாதபடி தாம் ஒருவரே யாருக்கிட்டையும் சொல்லாம இவங்க 2 பேரும் மட்டும் போறாங்க. அப்படி சொல்லிவிட்டு 2 பேரும் போர் செய்ய செல்லுகின்றார்கள். அப்படி செல்லுகின்ற பொழுது 2 பேரும் போர் செய்ய
ஒரு இடத்துக்கு வந்தாச்சு. இப்போ போர் செய்ய போகிறாங்க. தீங்கு குறித்தலைத்த தீயோன் திருநீரு தாங்கிய நெற்றியினார் தங்களையே எவ்விடத்து ஆங்கவரும் தீங்களையார் என்பர் அறிந்தானாய் பாங்கில் திருநீரு பண்டு பயிலாதான் தீங்கு குறித்தலைத்த தீயோன் திருநீரு தாங்கிய நெற்றியினார் தங்களையே எவ்விடத்தும் ஆங்கவரும் தீங்களையார் என்பர். அதை என்ன நினச்சிருக்கிறான்னா, வஞ்சனையினால் இவன் என்ன நினச்சிக்கிறான், அதாவது அந்த இவர் எப்படின்னா திருநீறு பூசிய நெற்றியுடையவங்க யாராக இருந்தாலும் அவங்களை எதிர்த்து போர் செய்ய மாட்டார் அப்படின்னு சொல்லி அதை தெரிஞ்சுக்கிறான். எவ்விடத்தும் எஞ்ஞான்றும் நாயனார் தீங்கு செய்ய மாட்டார் என்பது அறிந்தவனாக அவன் உண்மை பாங்கிலே முன்னும் திருநீற்றை அணிந்து பயிலாதவனார். அப்படின்னா 2 பேரும் ஒரே குலத்திலே அவதரித்திருந்தாலும் அவன் திருநீரே பூசினதில்லை. நாயனார் ஒரு தொன்மை திருநீற்றின் நெறி நின்றவர், ஆனால் இவன் திருநீரே பூசினதில்லை. பண்டு பயிலாதான் அப்படின்ட்டார். திருநீர் பூசி பழக்கம் இல்லை அவனுக்கு. ஆனாலும் என்ன பண்ணுறான் அப்படின்னா உடம்பு பூரா பூசிக்கிறான். எங்கெங்கே பூசுறதுன்னு தெரியாது, ஆனால் என்ன பண்ணான், பூசி பழக்கம் இல்லை, உடம்பு பூரா பூசிக்கிட்டான். அதை சொல்றார், வெந்நீர் நெற்றி, அது உடம்புல நெற்றி பூரா பூசியிருக்கிறான். இப்போ நெற்றி தான் முதல்ல பூசியிருக்கிறான், அதான் அதை மறைச்சிட்டு வர போகிறான். வெந்நீர் நெற்றி விரவ புறம் பூசி உள் நெஞ்சில் வஞ்ச கருப்பும் உடன் கொண்டு வண்ணச் சுடர்வால் மணிப்பலகை கை கொண்டு புண்ணிய போர் வீரருக்கு சொன்ன இடம் புகுந்தான். எங்கே சொன்னானோ அங்கே இவன் போயிட்டான். எப்படி போகிறான்னா, திருநீர் நெற்றியில் திருநீர் பூசியிருக்கிறான், ஆனால் உள்ளுக்குள்ளே என்ன வச்சிருக்கிறான், கருப்பு வச்சிருக்கிறான். வண்ணஞ்ச கருப்பு அப்படின்னார். முத்தநாதனை பற்றி சொல்லுகின்ற பொழுது மெய்ப்பொருள் நாயனார் பூசு புராணத்தில் மெய்யெல்லாம் நீர் பூசி வேணிகள் முடித்து கட்டி வண்ணஞ்ச, அதாவது மெய்யெல்லாம் நீர் பூசி வேணிகள் முடித்து கட்டி பையனில் புத்தக கவலை ஏந்தி, அப்புறம் சொல்றார் மைவொதி விளக்கை என்ன மனத்தினுள் கருப்பு வைத்து பொய்த்தவ வேடங்கொண்டு புகுந்தனன் முத்தநாதன். மைவொதி விளக்கை என்ன மனத்தினுள் கருப்பு வைத்தினார். அப்படியே ஒரு விளக்கு எப்படி எரிஞ்சிட்டு இருக்கிற பொழுது வெளியில் பூரா ஒளி இருக்கும், அந்த திரி இருக்கிற இடத்துல மட்டும் கருப்பார். அது மாதிரி உடம்பு பூரா திருநீர் பூசியிருக்கிறான் முத்தநாதன், ஆனால் உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது, நெஞ்சில் அந்த ஒரு கருப்பு இருக்குது. அப்படின்னா ஒரு அந்த தீமை, அவனுக்கு அந்த தீய எண்ணம் இருக்குது. அது மாதிரி இப்போ வெந்நீர் நெற்று விரவ புறம்பூசி உள் நெஞ்சில் வஞ்ச கருப்பு அப்படின்னார். நெஞ்சுக்குள்ள அந்த கருப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி வஞ்சனை என்று சொல்லக்கூடிய கருப்பினை உடனே கொண்டு அழகிய சுடருடைய வாலினையும் மணிகள் இழைத்த பலகினையும் கைகளால் கொண்டு புண்ணிய போர் வீரராக ஏனாதினாருக்கு தான் சொல்லிவிட்டு அந்த இடத்தில் சென்று புகுந்தான் என்று சொல்லி அது அழைத்த தீயோன் அப்படின்னார். அதாவது போருக்கு அழைத்தானே அவன் எப்படிப்பட்டவன், ரொம்ப தீமையானவன். ஏன்னா நாயனாருக்கு அவன் துன்பம் செய்ய போகிறான், அடர்க்க போகிறான். அதனால் அந்த அழைத்த தீயோன் அப்படின்னார். அப்படி ஏனாதிநாதர் கொண்டோடைய ஒழுக்க தொன்மை திருநீற்று தொண்டின் வழிபாட்டின் நன்மைக்க நின்ற நலமென்றும் குன்றாதார் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்புறம் திருநீர் தாங்கிய நெற்றியினார் தங்களையே என்று சொல்றாருங்க. நாயனார் நோக்கும் கருத்தை பற்றி மேற்பாட்டில் திருநீர் என்றார். பாவம் அறுப்பது நீர் என்பது மறை. இங்கு அது இவனுக்கு திருநீர் பூசிய பயன் தந்து பாவம் அறுக்காமல் அதற்கு மாறாக பாதக பயனே தந்து வெந்நீராகும் என்று சொல்லி அளவில் மட்டும் நின்றது என்பார். திருநீர் என்று சொல்லாது வெந்நீர். ஏன்னா திருநீர்னா பாவத்தை அறுப்பது நீர். இங்க பாவத்தை அறுக்கலை, இந்த பாவத்தை செய்வதற்கு அவனுக்கு அது அது அந்த பாதக பயனே தந்தது என்று சொல்லி சொல்றாரு. அப்படி இந்த இடத்துல கூட வெந்நீர் திருநீர்னு சொல்லாம வெந்நீர் அப்படின்னு சொல்றது ஒரு அழகு. ஆமா, வெற்றி விரவ புறம் பூசு நீர் கொள்ளும் உள்ளும் புனிதர்கள்னு திருக்கூட்ட சிறப்பு. ஆனா இங்க திருநீர் நெற்றியில மட்டும்தான் வெண்திருநீர், உள்ளுக்குள்ள வண்ணஞ்ச கருப்பு என்று சொல்லி சொல்றார். நெஞ்சினுள் கருப்பாகிய வஞ்சம் என்று சொல்லி சொல்றார். பகை, அதாவது இதுல என்ன சொல்றார் அப்படின்னா, நெஞ்சில் கருப்புடன் உடன் கொண்டு என்று சொல்லி சொல்றார். பகைவன் ஏந்தியவை என்று காணாது அன்றபிரான் சீரடியார் ஆயினார் ஒரு ஏந்திய படைகளாக நாயனார் இவற்றை நற்பாவனையில் காண்டலாலும் இவை அவரது திருமேனியும் தீண்டும் பேறு பெறுதலாலும் பற்றரதம் கைகளால் பாசமறு தருளி என்றபடி இவை இறைவனது திருவருள் சொரூபமாகிய பாசமறுக்கும் கருவியல் ஆயினமையாலும் அதான் என்ன சொல்றாரு, வண்ணச் சுடர்வால் அப்படிங்கிறாரு. அப்புறம் மணிப்பலகைங்கிறாரு. அவன் கையில் வச்சிருக்கிறது வண்ணச் சுடர்வால்னு ஏன் சொன்னார் அப்படின்னா, அதாவது வண்ணச் சுடர்வால் நல்ல அழகான சுடர்மிக்க வாளாம்.
அவன் கையில் வச்சிருக்கிற அதிசோரம். ஏன்னா அந்த வால் தான் நாயனாருடைய உள்ளுக்குள்ளே போக போகுது, நாயனாருடைய உடம்புக்குள்ளே போகிறதுனால அதுக்கு அடைமுறை கொடுத்து சொல்கிறார். மணிப்பழகை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்படி தீச்செயலுக்கு காரணமாய் நின்றது அவனது வஞ்சக்கருப்பை என்று வாழும் பலகையும் அன்று என்று சொல்லி சொல்கிறார். அதாவது நாயனாருடைய திருமேனில் போய் தீண்டக்கூடிய ஒரு பேரு பெற்றதுனால அந்த வாழை என்ன சொல்கிறார், வண்ண சுடர்வாள் அப்படிங்கிறாரு சேக்கிழார் பெருமான் என்று சொல்லி. அதாவது நாயனார் மேலே படுறது அது உயிர் போகிறதுக்கு தான் அவன் பயன்படுத்துகிறான். ஆனாலும் கூட நாயனாருடைய திருமேனில் போய் படுவதான் உள்ளே போகுதான். அதனால் என்ன சொல்கிறாரு, வண்ண சுடர்வாள் என்று சொல்லி சொல்கிறார். அதீஸ்வரன் போல வஞ்சனை நெறியாகிய மரநெறியால் போர் புரியாத அறநெறியால் போர் புரிவர் என்பார். இவ்வாறு கூறினார். புண்ணியம் என்னும் அடைமொழி பாவப்போரை நீக்குதலின் பிறதின் ஈவு நீக்கி விசேடனம் என்று சொல்லி சொல்றார்கள். புண்ணிய போர் வீரர் என்று சொல்லி சொல்றார். அப்படி வெற்றியுடைய ஒரு சிங்கம் தன்னுடைய இறைக்குறைய பிராணி வருதலை எதிர்பார்த்து நின்றார் போல நிற்கிறாராம். நாயனார் எப்படி நிற்கிறாராம், ஒரு சிங்கம் தனக்கு இறைக்கு வரக்கூடிய ஒரு பிராணியை பார்த்து நிற்கிற மாதிரி நிற்கிறாராம். அப்படின்னா வந்தவுடனே எடுத்து விழுங்கிற மாதிரி அப்படி நின்றுட்டு இருக்கிறார். அப்படி அவர் பக்கத்தில் வந்து போர் செய்கிற வரைக்கும் பலகையை நீக்கலை. அப்படி பலகையோடவே போர் செஞ்சுட்டு இருக்கிறான். அப்படி பலகையோடவே போர் செஞ்சுட்டு இருக்கிறான். இவர் பக்கத்தில் வந்துட்டார். அப்படி பக்கத்தில் வந்தவுடனேயே அவன் என்ன பண்ணுறான், அந்த பலகை அப்படியே நீக்கிறப்ப நாயனார் அந்த திருநீற்றை பார்க்கிறாருங்க. பார்த்த உடனேயே அந்த எதிரி அப்படிங்கிற பகைவன்கிற எண்ணம் போயிடுச்சு. அப்படியே அவர் மனநிலை அப்படியே மாறுது. அதான் சொல்றார், அடல் விடையேர் என்ன அடர்த்தவனை கொள்ளும் இடை தெரிந்து தாழ் பெயர்க்கும் ஏனாதிநாதர் புடர் பெயர்ந்த மாற்றான் பலகை புறம்போக்க கடையவந்தன் நெற்றியின் மேல் வெந்நீரு தாம் கண்டார். பூசி இருக்கிறது வெந்நீர்னு தான் வெந்நீருன்னு சொல்றாரு. ஆனால் பூசினவன் எப்படிப்பட்டவன், கடையவன் என கடையவனேனை கருணையில ஆண்டு கொண்ட விடையவனே விட்டுடுதி கண்டாய். ரொம்ப கீழானவன், ஆனால் அவன் பூசி இருக்கிற திருநீர் பெருமையுடைய பாருங்க. ரொம்ப கீழான ஒருத்தன் திருநீர் பூசி இருக்கிறான். அதை இதில் என்னன்னா, யாரு திருநீர் பூசிருக்கிறாங்கிறது நமக்கு தேவையில்லை. பூசப்பட்ட திருநீர் தான் நமக்கு, திருநீர் தான் முக்கியமே ஒழிய பூசினவனை பற்றி நமக்கு கவலை இல்லை. அதனால தான் திருநீர் பூசின யாராக இருந்தாலும் நம்ம வணங்கணும். பூசினவர்கள் எப்படிப்பட்டவர், நமக்கு பூசப்பட்ட பொருள் தான் நமக்கு முக்கியங்க. அதான் இங்கே சொல்கிறாருங்க, அப்படியே வல்லமை பொருந்திய விடையேறு போல எதிர்த்தவனை கொள்ளத்தக்க சமயத்தை தெரிந்து கொஞ்ச நேரத்தில் கொண்டு விடுவார். அப்போ என்ன பண்ணுறான், அவன் ஏனாதி நாயனாரை கால் பெயர்த்து செல்கின்ற பொழுது மாற்றலின் பலகையை விளக்க அப்படி அந்த முகத்தை மறைத்து வைத்திருந்த பலகை அப்படி லேசாக நீக்கிறான். அப்படியே திருநீற்றை பார்க்கிறார். அதான் சொல்கிறார், கடையவனாகி அவன் நெற்றியின் மேல் வெண்ணீற்றனை தாம் கண்டார் அப்படின்னாருங்க. கடையவன்னா ரொம்ப கீழானவன், ஆனால் திருநீரை பார்த்தாரு. அப்படி பார்த்த உடனேயே அவர் எப்படி வருத்தப்படார், கண்ட பொழுதே கெட்டேன். இப்படிப்பட்ட திருநீர் பூசண ஒருத்தனுக்கு போர் செய்யலாம் நம்ம நினைச்சதே தப்பு. அவனை அழிக்கலாம் என்று சொல்லி போர் செய்து அழிக்கிறது ரெண்டாவது, இவனுக்கு தீங்கு நினைத்ததே தவறு அப்படின்னு நினைக்கிறார். கண்ட பொழுதே கெட்டேன், முன்பு இவர் மேல் காணாத வெந்திருநீற்றின் பொலிவு மேற்கண்டேன், வேறு இனியன் அண்டர்பிரான் சீரடியாராயினார் என்று மனம் கொண்டு இவர்தம் கொள்கை குறிவழி நிற்பேன் என்று கண்டபொழுதே கெட்டேன் அப்படின்னா யாருக்கு அந்த இது வரும், உயிர் போகக்கூடிய நிலைமையில கூட பாருங்க. கண்டபொழுதே கெட்டேன், முன்பு இவர் மேல் காணாத இது வரைக்கும் நான் இவர் மேல அந்த திருநீற்றை பார்த்ததே இல்லையே அப்படின்னு நினைக்கிறார். முன்பு இவர் மீது இதுவரைக்கும் அவன் இவன் சொல்லிட்டு வந்த சேக்கிழார் பெருமான் இங்கே அவர் அப்படிங்கிறார். ஏன்னா திருநீர் பூசியிருக்கான். திருநீர் பூசாதனால அதிசூரனை அவன் இவன் சொன்னாரு. இப்போ என்ன சொல்றாரு, அவர் அப்படின்ற பாருங்களேன். அதாவது திருநீர் பூசினா எவ்வளவு பெருமை பாருங்க. திருநீர் பூசனவ எதிரியாக இருந்தால் கூட அவரை ஒருமையில் சொல்லக்கூடாது அப்படிங்கிறது ஒரு இருக்கு. இப்போ என்ன எப்படி சொல்றாரு பாருங்க, அண்டர்பிரான் சீரடியார் ஆயினாராம், அண்டர்பிரான் சீரடியார் ஆயினார் அப்படிங்கிறார் என்று மனம் கொண்டு இவர்தம் கொள்கை குறிவழி நிற்பேன். 2 தடவை 6 வீரி வருது பாருங்க, இவர்தம் கொள்கை குறிவழி நிற்பேன் அப்படின்னார். ஆமாம், அவர் தன்னை கொல்லக்கூடியவன்னு தெரிஞ்சாலும் கூட அவன் நினைக்கிற மாதிரி நான் நடப்பேன்னு சொல்ல, இவர்தம் கொள்கை குறிவழி நிற்பேன் என்று சொல்ல. இந்த இடம் அருமையான இடம். அப்படி நாயனார் திருநீற்று மேலே அவ்வளவு கண்ட பொழுதே கேட்டேன். இந்த எவரேனும் தாமாக விளையாடத்திட்ட திருநீரும் சாதனமும் கண்டால் உள்கி
அவர் தேவர் இவர் தேவர் என்று சொல்லி இரண்டாட்டா தொழிந்தங்கு ஈசன் திறமை பேணி அந்த தேவாரத்துக்கு ஏற்றார் போல நாவுக்கரசு பெருமானுடைய அந்த வாக்குக்கு இணங்க நடந்து கொண்ட நாயனார் ஏனாதிநாத நாயனார். புறவா அப்படி அந்த அந்த தேவாரத்துக்கு ஒரு உருவத்தை பார்க்கணும்னா எங்கே பார்க்கணும்? ஏனாதி நாயனார் தான் நாம் பார்க்க முடியும். உறவாவார் உருத்திர பல்கணத்தார்கள் என்றபடி வெந்நீரிட்டு அடியவர் ஒருவர் உற்றார் என்றென்னாது பகைவர் என்று எண்ணி அவரை அடர்த்து கொள்ளும் இடைதெறிந்து தாழ்வையர்த்து தாய முழுமையும் கொல்ல அமைந்து நின்றேனே என்று வருந்தி இருந்து. அதாவது இப்படி ஒரு அடியாரை அடியார்னு பார்க்காத பகைவர் என்று எத்தனை நாளாக நான் நினைச்சிட்டு இருந்தேனே. அது மட்டுமல்ல, அந்த அரசுரிமை தாய தொழில் முழுவதும் அவருக்கு விடாமல் நானே அதை அனுபவித்துக் கொண்டிருந்தேனே இப்போ வருத்தப்படுறாரு. திருநீர் பூசி இருக்கிறேன். அப்போ திருநீர் பூசல அவன், ஆனால் இப்போ சூழ்ச்சிக்காக பூசினாலும் கூட இவருக்கு இப்படியெல்லாம் நினைச்சமே என்று சொல்லி மனசு வருத்தப்படுறாரு. இவனை முன்னர் உனக்கு உறவோன் ஒருமையில் சுட்டிய நாயனார் இவர் நெற்றியிலே திருநீறு கண்டவுடன் இவர் மேல் அடியார் ஆகினார் என்று சொல்லி இவருக்கு என இவ்வாறு பன்மையால் சுட்டி இங்கு கூறியது திருநீற்றின் வழிபாட்டிலே இவரது ஒழுக்கத்தின் உரைப்பு காட்டியது. இவ்வாறு நாயனாரது மனநிலை ஆசிரியர் ஒரு நாடக சுவை வர நமக்கு அறிவித்தது. அதாவது காவியம் நயம் அப்படின்னு சொல்றாரு. ஒரு நாடக சுவை போல வடிச்சு காட்டியிருக்கார். முதல்ல அவன் சொன்னவர் உறவோன்னு சொன்னாரு, உனக்குன்னு சொன்னாரு, உறவோன்னு சொன்னாரு. இப்போ எப்படி அவர் அப்படின்னு சொல்ல முடிஞ்சது? திருநீற்று மேல அவர் வச்சிருந்த ஒரு அன்புங்க. இதுதான் நமக்கு இவருக்கு பன்மையால சொல்ல திருநீற்றின் வழிபாட்டிலே அவரது ஒழுக்கத்தின் உரைப்பு காட்டியது என்று சொல்லி வெண்திருநீற்றின் பொலிவு மேற்கண்டேன் சீரடியார் ஆயினார். திருநீற்றின் பொலிவு காண்டலின் அடியார் ஆயின் என்பது துணிந்தேன். இவர் அடியார் ஆயினார் நீரிட்டு உள்ளாராதலின் மற்ற அடியார் போல் என்பது தருக்க முறையில் துணிந்த அனுமானம் என்னும் கருதல் அளவையால் பெறப்பட்டது. காணப்படாத அடியாரான் தன்மை என்னை கண்ட திருநீட்டினால் அறிந்தனர் அப்படிங்கிறார். புகழ்ச்சோழர் தம் யானை பிழைத்ததுண்டு என்று சொல்லி, அது ஒரு திருநீற்று மேல அவர்கள் வைத்திருந்த அன்பு இவ்வளவுதான் இல்லைங்க. நீரிட்டார் அடியாராவர் என்பது திருவேட வழிபாட்டு உள்ளுரையாக துணிந்த பொருள். நீரிடும் தொண்டர் அப்படின்னு சொல்ற. நீரிடும் தொண்டர் நினைவில் பயனில்லை அப்படின்னு சொல்லி நமக்கு வருங்க. நீரிடும் தொண்டர் நீரிடுவார் அடியார் நிகழ் தேவர்கள் அப்படின்னு சொல்லி திருமந்தர் சொல்லுது. திருநீரிடுறவங்க யாராம்? வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய தேவர்கள் என்று சொல்லி திருமந்தர் நமக்கு சொல்லி நீரிடும் அடியார் நீரிடுவார் அடியார் நிகழ் தேவர்கள் என்று சொல்லி 7ஆம் தந்திரத்தில் சொல்லப்படுகிறது திருமந்திரம். இப்படி திருநீற்றுக்கு அவ்வளவு ஒரு சிறப்பு. இவர் மேல் திருநீற்றின் பொலிவு அதனை அன்பு வைத்து வழிபடுவோருக்கு நீர் பொலிவுள்ள சாதனமாய் விளங்கும். அதனின் அன்பில்லாதார் பலரும் பேணி அணியாமை மாத்திரமென்று இகழ்ந்தும் திரிந்தொழிய காண்கின்றோம் அன்றோ என்று சொல்லி அன்புடையாருக்கு அது எப்படி தெரியும்? சேலும் கயலும் திளைக்கும் கண்ணார் இளம் கொங்கையில் செங்கும் போலும் பொடியணி மார்பிலங்கு என்று திருப்பல்லாண்டு சொல்லுவது போல அந்த திருநீர் இருக்கும் என்று சொல்லி நீரு கண்டனையாயினும் நெக்கிளை என்று திருவாசகத்தில் சொல்வது போல இருக்கிற இவர் மேல் நீரு கண்டபின் வேறு இவ்வாறெல்லாம் மற்ற நினைக்க வேண்டிய நினைப்புகள் யாவுல அப்படின்னா ஒன்றுமில்லை என்று சொல்லி பொருளுங்க. நீருகானின் அது திருவேடம், அது பூண்டவர் அடியார் என நினைப்பதொன்றே கொள்ள உள்ளது. ஏனையவையெல்லாம் வேறென்று ஒதுக்கப்படுவன என்பது முடிந்த கருத்து. மற்றதெல்லாம் நமக்கு தேவையில்லைங்க. திருநீர் பூசிருக்கிறாங்களா அவர் நல்லவர் கெட்டவர் அப்படி இப்படி அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. திருநீர் பூசியாச்சுன்னா அவர் அடியார், அவ்வளோதான். சீலம் இளரே எண்ணினும் திருநீர் சேர்ந்தாரை ஞாழ மிகழ்வார் அருணரகம் நன்னாமல் எண்ணுவார். அடுத்து குருபூசையில் வருது. நம்ம நரசிங்க முனை நாயனார் குருபூசையில் வருது. எவரேனும் தாமாக விளாடத்திட்ட திருநீரும் சாதனமும் கண்டால் ஒழுகி உவராதை அவரவரை கண்ட போது உவந்தடிமை திறம் நினைந்தங்கு உவந்து நோக்கி இவர் தேவர் அவர் தேவர் என்று சொல்லி இரண்டாட்டா தொழிந்தங்கு ஈசன் திறமே பேணி கவராதே தொழுமடியார் நெஞ்சினுள்ளே கன்றாப்போர் நடுதறியை காணலாமே என்று சொல்லி நம்முடைய நாவுக்கரசு பெருமான் திருநீர் பூசியதும் இறைவன் தான், உள்ளுக்குள் இருக்கக்கூடிய பெருமானும் இறைவன் தான் என்று சொல்லி வேறுபாடு காணாது யார் ஒரு வழிபாடு செய்கின்றார்களோ அவர்களுடைய உள்ளத்திலே கன்றாப்பூர் பெருமான் வந்து அருள் செய்வான் என்று சொல்லி நமக்கு திருத்தாண்டகத்திலே கூறுகின்றார். ஒழுக்கத்தின் இலக்கணத்திற்கு நாயனார் முற்றும் நிரம்பி இலக்கியமாக நிலை கண்டு உய்வோமாக என்று சொல்லி, அதே மாதிரி களரிற்றிவர் நாயனார் புராணத்திலே அதே மாதிரி தான் முற்றும் நிரம்பிய அந்த இலக்கியமாக நின்ற நிலை உவர்மன்னூரி மேனி வெளுத்த வண்ணான் எதிரே வர கண்ட களரிற்றறிவார் நாயனார்
அடியார் வேடமாக கண்டு வணங்கினார். யாரென்று அடியேனை கொண்டது அடியேன் அடிவண்ணான் என்று சொல்லி அவர் சொல்லுகின்ற பொழுது, அடிச்சேரன் அடியேன் திருநீற்று வாரவேடம் நினைப்பெத்தீர் வருந்தாத ஏகமென மொழிந்தார் என்று சொல்லி அந்த சரியத்தில் சொல்லப்படுகிறது. என்று சொன்னால் திருநீற்றின் மீது அரசர்கள் எல்லாம் வைத்திருந்த ஒரு அன்பு, அடியார்களாக இருக்கக்கூடிய அரசர்கள் திருநீற்றின் மீது வைத்திருந்த அன்பு நினைத்து கூட பார்க்க முடியாது. மெய்ப்பொருள் நாயனார் சொல் உயிர் பிரிகின்ற பொழுது கூட தத்தா நமரே கான் என்று சொல்லி தடுத்து வீழ்ந்தார் என்று சொல்லி சேக்கிழ பெருமான் போற்றுவார். மெய்த்தவ வேடமே மெய்ப்பொருள் என்று தொழுது வென்றார் என்று சொல்லி சேக்கிழ பெருமான் அந்த சரியத்திலே போற்றுவார். இப்படியெல்லாம் திருநீற்றை கண்டவுடனேயே அவர் வெண் திருநீற்றின் பொலிவு மேற்கண்டேன் வேறு இனியன் என்று சொல்லி இந்த இடத்துல சொல்லுகின்றார். என்று சொன்னால் அவர் தன்னை பகைத்தவன் என்று சொல்லி அவர் கருதவில்லை. திருநீறு கண்டவுடனே அவர் மேல் வைத்திருந்த ஒரு அன்பு அவர் என்று சொல்ல ஆரம்பிச்சிட்டார். ஆமாம், அண்டர்பிரான் சிவபெருமான் பெருந்தேவர்க்கெல்லாம் தெய்வமாக இருக்கக்கூடிய பெருமான் சீரடியார்க்கு என்று சொல்லி இயற்கை அடைமொழி கொடுத்து ஓதுகிறார். முன்னர் அடையராந்தன்மையில்லாதிருந்தும் திருநீறு பொலிய காண்டலின் ஆயினார் ஆதல் இவர் குறிவலை நிற்பேன் என்று சொல்லி, கொள்கை குறிவலினா தமது உயிரை குறிவைத்து வஞ்சித்து அதனால் தாயம் பெற எண்ணிய கொள்கை இது அவன் கருத்து என தெரிந்தவன் நாயனார் துணிந்த நிலை. இதுதான் அவன் கருத்துன்னு தெரிய அவருக்கு. அதாவது தன்னுடைய உயிரை குறிவைத்து வஞ்சித்து அதனால் தாயம் பெற எண்ணிய கொள்கை, அதான் அதுக்கு நான் துணை நிற்பேன் என்று சொல்லி சொல்றாருன்னா யார் அந்த மாதிரி இருக்க முடியும்? அதுதான் ஏனாதி நாயனாருடைய ஒரு சிறப்பு. இவர் கொள்கை குறிவலினில் மாத்திரமன்றி அவனை அவர் பெறுதலில் நீரிட்டு அடியாராயின் அவருக்கு எவ்வகையானும் பழிவாராமல் காக்கவும் வேண்டும் என்றது நாயனார் மனத்துள் அடுத்து இந்த நினைப்பு. அதாவது கொள்கை குறிவலி நிற்கிறது மட்டுமல்ல, திருநீறு இட்டு அவருக்கு எந்த ஒரு பலியும் வரக்கூடாது என்று சொல்லி அவர் அந்த ஆயுதத்தை கோல கீழே போடணும்னு நினைக்கிறார். ஆனால் நிராயுதவாணியை கொண்டார் என்ற பழி வந்துடக்கூடாது என்று சொல்லி அப்படியே நேர்வார் போல் நேர்ந்தார் என்று சொல்லி அப்படியே அந்த போர் செய்வது போல பாவனை செய்தார் என்று சொல்லி சேக்கிழ பெருமான் போற்றுகின்றார். இவர் விரும்பி அமைந்தபடி என் உயிரை கொண்டு தாயமும் கொள்ளுமாறு வாலும் பலகையும் போக்கி நின்றேனாகில் இவர் கொன்று விடுவார், அப்போது நிராயரை கொன்றார் என்ற பழி அவருக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காக அவர் பாவனை செய்து கொண்டிருந்தார் என்று சொல்லி சொல்லுகிறார். என்று சொன்னால் அப்படியெல்லாம் நாயன்மார் இருந்திருக்கிறாங்க. நேர்வார் போல் அமர் விளைப்பார் போல வாலும் பலகையும் நீக்கினாரும் அல்லர், அவற்றை வானா தாங்கி நின்றாரும் அல்லர். அது கீழையும் போடல, அதை வச்சு போரும் செய்யலை. என்ன செஞ்சாரு? செய்வார் போல் பாவனை காட்டி நின்றார். இப்படியெல்லாம் செய்ய முடியுமான்னா அப்படி செய்திருக்கிறாங்க நம்ம நாயன்மார்கள். நம்ம யாரும் செய்ய முடியாத அந்த செயலை செய்து காட்டிய பெருமக்கள் நம்முடைய நாயன்மார்கள். அதுதான் பெருமை. இப்போ சொல்றார் சேக்கிழ பெருமான், அந்நின்ற தொண்டர் திருவுள்ளம் யார் அறிவார், முன்னின்ற பாதகனும் தன்கருத்தே முற்றுவித்தான், இன்னின்ற தன்மை அறிவார் இவர் கருள, மின்னின்ற செஞ்சடையார் தாமே வெடி நின்றார். ரொம்ப அருமையான பாட்டு. அந்நின்ற தொண்டர் திருவுள்ளம் யார் அறிவார்? அவருடைய உள்ளத்தை யாராவது அறிந்து கொள்ள முடியுமா? யாராலையும் அறிந்து கொள்ள முடியாது. ஏன்னா இப்படியெல்லாம் யாராவது நினைப்பாங்களா இருப்பாங்களா அப்படின்னா இருந்திருக்கிறார் நம்முடைய ஏனாதிநாத நாயனார். அதான் சொல்றார், அந்நின்ற அவ்வாறு நின்ற திருத்தொண்டரின் திருவுள்ள கிடையனை அறியவல்லார் யாவர், முன்னே நின்ற பாதகனாகிய அதிசோரன் தான் கருதியபடியே முடித்தனன். அதாவது கொன்னுட்டான்னு எந்த இடத்துலையும் சொல்ல மாட்டார். அடியார்களுக்கு வரக்கூடிய துன்பத்தை சொல்லவே மாட்டார் சேக்கிழ பெருமான். இந்த இடத்துல சொல்றார், முன்னின்ற பாதகனும் தன் கருத்தே முற்றுவித்தான். நினைச்சதை முடிச்சுட்டான். நினைத்த பரிசே செய்தனன். மெய்ப்பொருள் நாயனாருடைய புராணத்தில் அங்கேயும் கொன்னுட்டார்னு எங்கேயும் எந்த இடத்துலையும் அமங்கல சொல் வராது. பெரிய புராணத்தில் அது அடியார்களுக்கு துன்பம் வரக்கூடிய செயல்களை தன்னுடைய திருவாக்கில் சொல்லாத பெருமையுடையவர் சேக்கிழார் பெருமான். அதான் சொல்றார், அப்படி தன்மையினை அறிவாராகி இத்திருத்தொண்டருக்கு அருளும் பொருட்டு மின்போன்ற செஞ்சடையுடைய சிவபெருமான் தாமே வெளிப்பட்டு தோன்றி நின்று அருளினார். அவர் தானே நின்று அருள் செய்கிறார் நம்முடைய நாயனாருக்கு என்று சொல்லி சொல்றார். நாயனாரோடு உடனிருந்தார்கள் சுற்றத்தார் யாரும் அறியா வகை தனியிடம் சென்றார். ஆதலின் இந்த நிகழ்ச்சியை தானும் உலகர் வேறு எவரும் அறியார். வேறு யாரும் இதை பார்க்க முடியும். தனியொரு இடத்துல தானே போர் செய்கிறாங்க. அதனால உடனிருந்த பகைவனாகிய பாதகன் அச்செய்கையை கண்டானாயினும் அதனை விளைத்த அவர் தன் திருவுள்ளக்கிடையே அறியான். அவன் சும்மா தான் பார்க்கிறான். என்ன நடக்குதுன்னு அவனுக்கு என்ன தெரியும்? ஒன்றும் தெரியாது. பெருமான் காட்சியெல்லாம் அவனுக்கு கிடைக்கல. இந்த நிகழ்ச்சி அவன் இருக்கிறான், அவ்வளோதான். ஆமாம், அதான் சொல்றார், அவர் தன் திருவுள்ளக்கிடை அறியான். இது சீவசாட்சியாக நிகழாது சிவசாட்சியாகவே நிகழ்ந்ததொன்றாதலின்
அவ்வாறு சர்வசாட்சியாய் நிற்கும் இறைவன் ஒருவனையன்றி மற்றொருவரும் அறிய மாட்டார் என்பார். ஆரறிவார் என்று உறுதி பொருள் பயப்ப வினாவினால் கூறினார் என்று சொல்றார். தன் கருத்தே முற்றுவித்தான் அன்பர்க்கு அடாதன் அடுத்த பொழுது அவற்றை இவ்வாறு கூறுதல் ஆசிரியர் மரபு. அது இவருடைய உள்ளத்தை யாரும் அறிய முடியாது அப்படிங்கிறத சொல்றாருங்க. இதே மாதிரி எரிபத்த நாயனார் பணத்திலே வருதுங்க. ஆளுடை தொண்டர் செய்த ஆண்மையும் தன்னை கொள்ள வாலினை கொடுத்து நின்ற வலவனார் பெருமைதானும் நாளும் மற்றவர்க்கு நல்கும் நம்பர்தாம் அலக்கில் என்று நீளும் தொண்டின் நீர்மை நிலைக்கிலார் அளக்க வல்லார் என்று சொல்லி, அதாவது சிவபெருமானை தவிர யாராலும் அவங்களுடைய தொண்டனுடைய தன்மையை அளக்க முடியாது என்று சொல்லி அங்கேயும் சொல்றார். எரிபத்த நாயனாருடைய ஒரு பெருமை, அதே மாதிரி புகழ்ச்சோழருடைய தன்னை கொள்ளுவதற்கு தன்னுடைய வாளையே கொடுத்து நின்ற புகழ்ச்சோழருடைய பெருமை, இதெல்லாம் நாளும் மற்றவர்க்கு நல்லும் நம்பர்தாம் அலக்கில் என்று சிவபெருமானை தவிர யாராலும் அளந்து சொல்ல முடியாது என்று சொல்லி அங்கேயும் சொல்றார். இந்நிகழ்ச்சியினுடைய உள்ளுரை, அதாவது உயிர்க்குயிராய் அங்கங்கும் நின்று உள்குவார் உள்ளிற்றெல்லாம் உடனிருந்து அறிபவராதலின் அறிவராய் என்று சொல்றார். தாமே வெளி நின்றார். பாசமற்ற நிலையிலே விளங்கும் இறையருளாகிய சிதாகாய வெளியில் நின்று வெளிப்பட காட்சி தந்தருளினார். தொண்டர் திருவுள்ளம் சடையார்தாமே அறிவர். ஆமாம், அன்றி மற்ற யார் அறிவார் என்பதாம். பெருமானை தவிர யாரும் அறிய முடியாது. அடியாருடைய உள்ளத்தை இறைவனால தான் அறிய முடியும். கண்ணப்பர் தாம் அறிதல் காலத்தியார் அறிதல் அல்லது மற்றார் அறியும் அன்பு அன்றது. ஞானசாத்திரம் சொல்லுது. என்ன சொல்லுது? கண்ணப்பர் தாம் அறிதல், கண்ணப்பருடைய அன்பை காலத்தியார் தான் அறிய முடியும், மற்ற யாரும் அறிய முடியாது என்று சொல்லுதுங்க. அது மாதிரி இப்போ நாயனாருக்கு திருவடி அடையக்கூடிய பாட்டு. மற்றினி நாம் போற்றுவது என் வானோர் பிரானருளை பற்றளர்தம் கைவாலால் பாசம் அறுத்தருளி உற்றவரை என்றும் உடன்பிரியா அன்பருளி பொற்றொடையால் பாகனார் பொன்னம்பலம் அணைந்தார். தேவர் பெருமானார் அந்த திருவருளின் வகையை இனி வேறும் நாம் போற்றுவது என்ன இல்லை. இதுக்கு மேலே அவருடைய திருவடிகளை போற்றுவது என்ன இருக்கிறது? பகைவருடைய கைவாளினாலே பாசத்தை அறுத்து அருள் செய்து, அப்படி பகைவனுடைய வாளினாலே பாசத்தை அறுத்து அருள் செய்து உற்றவராகிய நாயனாரை என்றும் தம்மோடு பிரியாதிருக்கும் அன்பு கூடிய நிலையினை அடைய செய்து இறைவியை ஒரு பாகத்துடைய பெருமானார் பொன்னம்பலத்தினை அடைந்தார். வந்த வேலை முடிஞ்சிருச்சு. சாமி நாயனாரை கூட்டிட்டு அருள் செஞ்சுட்டு பொன்னம்பலத்தில் போய் அப்படியே சிதம்பரத்தில் அப்படி உள்ளே போயிட்டார் என்று சொல்லி வானோர் பிரானருளை இனி மற்றும் போற்றுவது என் என்று சொல்லி பெருமானுடைய திருவருளை இனி வேற என்ன நாம் புகழ்ந்து சொல்ல முடியும் என்று சொல்லி பற்றலர்னா பகைவர்கள், இப்படி பற்றலர் இல்லா பாசமறுத்தருளி, அதாவது இங்கு மாயாகாரியமாகி உடம்பினை குறித்தது. உடல் ஒன்றின் அளவாகவே நாயனார் இந்த உலகத்தில் பட்டு நின்றார் என்று சொல்லி, அப்படி உற்றவரை சாதனம் கண்டால் உள்கி ஈசன் திறமே வேணி எஞ்ஞான்றும் தம்மை முன்னரை அன்பின் வகையினாலே உற்றிருந்த நாயனாரை உற்றவர் என்று சொல்றார். உற்றவரை என்றும் உடன்பிரியா அன்பருளி என்றது, அதாவது முன்னர் மனத்தால் பிரியாதிருந்தனர், இப்போது என்றும் பிரியா அன்புடையராய் பெற்றார் என்று சொல்லி உடன்பிரியா அன்பு, இறைவனை நீங்காது அன்பு செய்து அனுபவித்திருக்கும் நிலை, அதான் மீளா நெறி சிவலோகம். சிவலோகத்தில் எப்படின்னா இறைவனை உடம்பால நீங்கிறது இல்லை, அன்பு செய்து அனுபவித்து கொண்டே இருக்கக்கூடிய நிலை தான் அந்த உடன்பிரியா அன்பு என்று சொல்லக்கூடிய மீளா நெறி. பொன்னம்பலம் அருளின் நிறைவு என்று சொல்லி புலியூர் சிற்றம்பலமே புக்கார் என்று சொல்லி திருத்தாண்டகத்தில் சொல்வது போல பொற்றொடியால்னு உமாதேவியார் பாசமறுத்து அருளி என்றதனால் பாச நீக்கமும் உடன்பெரியா அன்பருளி என்றதனால் சிவப்பேரும் தந்து திருவருள் நிறைவாய் ஆனமையால் பொற்றொடியால் பாகனார் என்று குறித்தார் என்று சொல்லி, அப்படி பெருமான் உமாதேவியோடு அவருடைய பாசத்தை நீக்கி அந்த உடன் பிரியாத அந்த சிவப்பேறு தந்து அருள் செய்து தன்னுடைய சிற்றம்பலத்திலே சென்று அணைந்தார் என்று சொல்லி சரித்தை நிறைவாக்கி காட்டுகிறார். இறுதி திருப்பாடலிலே தம்பெருமான் சாத்தும் திருநீற்று சார்புடைய எம்பெருமான் ஏனாதிநாதர் கழல் இறைஞ்சி உம்பர்கிறான் காலத்தி உத்தமர்க்கு கண்ணப்ப நம்பெருமான் செய்தபடி நாம் தெரிந்தபடி உரைப்பாம் என்று சொல்லி தம்பெருமான் சாத்தும் திருநீற்று சார்புனா இறைவன் சாத்துகின்ற திருநீற்றின் சார்பினையே சார்பாக உடைய எம் தலைவராகி ஏனாதிநாயகர். பெருமான் சாற்றி அணியக்கூடிய திருநீருங்க, பெருமான் சாத்தி மகிழ்கின்ற திருநீர், அதான் தம்பெருமான் சாத்தும் திருநீற்று சார்புடைய, அப்படி இறைவன் சாத்துகின்ற திருநீற்றின் சார்பினையே சார்பாக உடைய
எம் தலைவராகி ஏனாதி நாயனாருடைய திருப்பாதங்களை வணங்கி கண்ணப்பர் என்ற நம் பெருமானார் தேவதேவராகிய காலத்தி உத்தமனாருக்கு செய்த திருப்பணியை எல்லாம் முழுசும் சொல்ல முடியாது என்னால், ஏதோ தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்லிக்கிறேங்கிறார். 186 பாட்டில் சொன்ன சேக்கிழார் பெருமான் சொல்றார் பாருங்க, நம் பெருமான் செய்த பணி நாம் தெரிந்தபடி புரைப்பான். ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவருடைய திருப்பணியை காலத்தி உத்தமனாருக்கு நம்முடைய கண்ணப்ப நாயனார் செய்த திருப்பணியை அறிந்தவாறு சொல்ல புகுகின்றோம் என்று சொல்லி நமக்கு இதிலே சொல்லி அருளுகின்றார் என்று சொல்லி, அதாவது ஒரு நம்முடைய நாயனார் செய்த தொண்டு என்னன்னா, அதாவது திருவேடத்தை கண்டவுடனேயே அவர் மீது திருநீரிட்டார் எவரேனும் அவர்தம் பிற திறங்களை ஒன்றும் ஆராய்ந்து பார்க்கக்கூடாது. திருவேடம் இருந்தால் போதும், மற்ற அவர்களுடைய குணநலங்களை ஆராய்ந்து பார்க்கக்கூடாது. அவர் பகைவராக இருந்தாலும் அன்பு செய்யக்கூடிய ஒரு மனநிலையை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த சரீரத்தில் நமக்கு நாயனார் நமக்கு அறிவுறுத்துகிறார் என்று சொல்லி, மெய்யுணர்வு நேர்பட்ட போதில் 6 முதல் குற்றங்கள் எல்லாம் இருந்த இடம் தெரியாது அகன்று போகும். இறைவனுடைய திருவருள் நம்முடைய ஆன்மாவில் பதுகின்ற பொழுது அப்படி நமக்கு இருக்கக்கூடிய ஆணவ மலங்கள் எல்லாம் நீங்கிவிடும் என்று சொல்லி இதில் நாம் அறிய முடிகிறது என்று சொல்லி, அன்பு நிலைக்கு ஏதமாக உலகில் வெளித்தோற்றத்துக்கானப்படுவையெல்லாம் உண்மையில் இறைவனுடைய உலக பாசம் மறுத்து உயர்நிலை தர வருவதனாலேயாம் என்று சொல்லி சொல்லுகிறார் என்று சொல்லி, இங்கு அதிசூரன் சிவனடியாரை பகைத்து வஞ்சித்து எரிவாய் நரகனை அடைந்தான் என்று சொல்லி ஒரு சிவனடியாருக்கு வஞ்சனை செய்தால் என்ன கிடைக்கும்? அதிசூரனை போல எரிவாய் நரகம் புகுவான் என்று சொல்லி நமக்கு இந்த சரீரத்தின் மூலமாக நாம் அறிய முடிகிறது என்று சொல்லி, அதாவது ஒரு பெருமானுடைய அடியார் என்று அறிந்த உடனேயே ஒருமையில் சொல்லாத ஒரு பெருமை இந்த நாயனாரிடத்தில் நம்ம பார்க்க முடிகிறது. 6 சேர்த்து சொல்றாரு. அதாவது இறைவனை கூட ஒருமையில் சொல்லுவது மரபு சொல்லி இருக்கிறாங்க நிறைய இடத்துல, ஆனால் அடியார்களை ஒருமையில் சொல்லுவது தகாது என்று சொல்லி இந்த இடத்துல நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி, நம்முடைய நாயனார் ஏனாதி நாயனாருடைய திருவடி தாமர்களை மனம் மொழி மெய்களாலை வணங்கி குருமகா சன்னிதானங்களுடைய புனார் திருவடிகளை வணங்கி அமைகின்றோம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகழ் என்றதெங்கும் நிலைவு உலகலாம். திருச்சிற்றம்பலம்.